அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். நம்முடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக அருள் உரைகளையும் உபதேசங்களையும் பரிகாரங்களையும் எண்ணற்ற தாந்திரிக சூட்சம ரகசிய முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த கல்வியாண்டில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்விக்கு நீங்கள் உதவ விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. திருச்செந்தூர் முருகனை நினைத்து வெற்றிலையை இந்த முறைப்படி நீங்கள் தாந்திரீக பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க நினைத்த விஷயம் நினைத்த மாதிரி முருகப்பெருமான் அருளால நிச்சயமாக நடக்கும். முருகன் என்றதும் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது அறுபடை வீடுகள் தான். அறுபடை வீடுகளில் ஒன்றான கடலோரத்தில் அமைந்திருக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யணும். நீங்க திருச்செந்தூர் போறீங்க அப்படின்னா போறப்ப தவறாம செஞ்சு பாருங்க. போக முடியாதவங்க உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, குளம் இத மாதிரி நீர்நிலைகள்ல போய் இந்த பரிகாரத்தை செய்யலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினைச்சுக்கிட்டே கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்துட்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அத முதல்ல கையில வெற்றிலையை வச்சு வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு 9 வெற்றிலைகளை வைத்து வேண்டணும். வெற்றிலைகளை வைத்து வேண்டிட்டு அந்த வெற்றிலைய ஒன்றன் பின் ஒன்றாக, அதாவது இப்ப நீங்க கடற்கரையில போய் போட போறீங்க அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி ஒரு வெத்தலைய முதல்ல உள்ள விடுங்க. அடுத்ததும் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி அடுத்த வெத்தலைய உள்ள விடுங்க. இப்படி 9 வெற்றிலைகளை உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அத நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான மனதார நினைச்சு சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்துட்டு வெற்றிலைய விட்டீங்க அப்படின்னா நீங்க தொட்ட காரியத்துல எல்லாம் முருகப்பெருமானின் அருளால நிச்சயமாக வெற்றி உண்டாகும். குறிப்பாக இத சஷ்டி, அமாவாசை, பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆவணி அவிட்டம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க, கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.